வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் தக்வால் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அதாவது ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள். அவர்களுடைய கேஒய்சியை அப்டேட் செய்ய மார்ச் 31 கடைசி தேதியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு அதுக்குண்டான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் பருப்பு, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் இலவசமாக அரிசி, கோதுமையும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரேஷன் பொருட்களை பெறுவதற்கு குடும்ப அட்டைதாரர்களின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகள் 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மொத்தம் 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளன. இவர்களுக்காக 34,793 நியாய விலைக் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு தரப்பு மக்களுக்கு இது உதவும் விதமாகவும் உள்ளது. தற்போது ரேஷன் கடையில் பயோமெட்ரிக் முறையில் பொருட்களானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே ரேஷன் கார்டு கேஒய்சி சரிபார்ப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருமே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு கேஒய்சி சரிபார்ப்பு மேற்கொள்ள கட்டாயமாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமார் 85 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது நிவாரணம் கிடைத்திருக்கிறது. மத்திய அரசு கேஒய்சி சரிபார்ப்புக்கான கால அவகாசத்தை மார்ச் 31 இருந்து ஏப்ரல் 30 வரை நீட்டித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுவரைக்கும் யார் கேஒய்சி சரிபார்க்கவில்லையோ அவர்கள் ஏப்ரல் 30 தங்களுடைய குடும்ப அட்டைதாரர்கள் கேஒய்சியை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவர்களுக்காக வழங்கப்படும் பொருட்கள் நிறுத்தப்படும். இதுதான் முக்கியமான அறிவிப்பு. ஸோ கேஒய்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அருகிலுள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களுடைய கேஒய்சியை கட்டாயம் வெரிஃபை செய்து கொள்ளுங்கள். இவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கேஒய்சி சரிபார்ப்பதற்காக ஏப்ரல் 30 வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.